நல்ல டேஸ்டியான சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா. நான் மறந்துட்டேன், ஸ்டார்டிங்லேருந்தே எடுத்துருக்கணும். இதில் வந்து எண்ணெய் ஊற்றி எப்பவும் போடுற பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை ஒரு 5 பேர் சாப்பிட்ற மாதிரினா ஒரு 3 பெரிய வெங்காயம் அரைச்சி இதில் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இது மட்டும்தான் இப்போதைக்கு நான் ப்ராசஸ் பண்ணியிருக்கிறேன். இதுக்கப்புறம் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். நான் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதங்கிட்டு 3 தக்காளி அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை வாசனை போயிடுச்சு வெங்காயமும் இஞ்சி பூண்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதங்கிடுச்சு. இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சள்தூள், சிக்கன் மசாலா சேர்த்துருக்குறேன். நல்லா வதக்கிக்கோங்க. கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி சில்லி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கலாம், காரம் அதிகமாக சாப்பிட்ணுன்னு விரும்புகிறவங்க. இந்த கிரேவி வந்து சாப்பாட்டுக்கு சாப்பாடு சாதம் 2 ஒன்று தான். இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்ல, இதுக்கப்புறம் தான் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் தொட்டு சாப்பிட. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பச்சை வாசனை போயிட்ட பிறகு சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோவுக்கு 3 பெரிய வெங்காயம், 3 சின்ன தக்காளி சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். தக்காளி அதிகமாக போட்டால் புளிக்கிற மாதிரியும் இனிக்கிற மாதிரியும் இருக்கும், பார்த்து சேர்த்துக்கோங்க. நல்லா இது வெந்து வரட்டும். தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுடுவோம். ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். மீடியம் ஸ்பீடில் வச்சு கொதிக்க விடுங்க. நல்ல சூப்பரான காரசாரமான சிக்கன் கிரேவி ரெடி. லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். யாருக்கெல்லாம் சப்பாத்தி சிக்கன் கிரேவியோடு சாப்பிட பிடிக்குன்னு சொல்லுங்கள். இது சப்பாத்தி ரெடி ஆகுது. இப்படி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. தேங்க்யூ. என்னோடய சமையலை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.